Dear students, sum number 1 la third subdivision integral root of 6 minus x into x minus 4 dx உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ given question உடைய simplification வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா given question i ன்னு எடுத்துக்கிறேன். I is equal to integral root of 6 minus x into x minus 4 dx இருக்கு. ஓகேவா? இப்போ நான் உள்ள இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து ரீஆல்டரேட் பண்ணி எழுத போறேன். லெட் அஸ் டேக் எ நோட்டா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 6 மைனஸ் எக்ஸா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 உடைய ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ 6 இன்ட்டு எக்ஸா 6 எக்ஸா, 6 இன்ட்டு எக்ஸா 6 எக்ஸா, 6 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 24, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 4 பிளஸ் 4x. The result 6x minus plus 4x is 10x minus 24 minus x square இருக்கு. அது ஆறு எழுதணும்னா minus x square plus 10x minus 24 minus நான் வெளியே எடுத்துட்டேன்னா x square, இந்த plus 10xல minus போயிடுச்சுன்னா minus 10x, minus 24ல minus போயிடுச்சுன்னா plus 24 இருக்கும். ஓகே, இப்போ it is equal to minus வெளியிலே இருக்கா, x square minus 10x plus 24, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிசல்ட் 5. அப்போ ஒரு பிளஸ் 5 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 5 ஸ்கொயரை நம்ம ஆட் பண்றோம். அப்போ இந்த மைனஸ் வெளியில எழுதியிருக்கேன், மைனஸ் இங்க இருக்கேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 5x இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டேர்ம் எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 5 ஸ்கொயர், அடுத்த ரிமைனிங் plus 24 minus 5 square na 25. So that is equal to minus இந்த மூணு டேர்மையுமே x minus 5 the whole square ன்னு எழுதிடலாம். a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, 24 minus 25 னா minus 1, minus 1 ஆயிடும். ஓகே, ஃபைனலா இந்த மைனஸ் ஆல் உள்ள இருக்க டேர்ம் மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்து பிளஸ் ஆயிடும். இதோட வேல்யூவை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 the whole square அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம மேலே given integral சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். therefore given integral I is equal to integral root of, இந்த டேர்ம் நம்ம என்ன எழுதலாம், 1 minus 1 minus x minus 5 the whole square, x minus 5 the whole square dx எழுதிடலாம். இந்த 1 கூட 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி எழுதிட்டோம்னா இந்த கிவன் கொஸ்டின் உடைய சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா அது வந்து திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலாவுடைய பேட்டர்ல இருக்கா, இந்த ஃபார்முலாவுடைய பேட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பேட்டர்ல இருக்கா, இதை இன்டகரலா ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் dx கான ஃபார்முலா மெத்தட் இருக்கு. இதோடைய எக்ஸ்பென்ஷன் வேல்யூ என்ன, x by 2 root of the given question plus a square by 2 sin inverse of x by a plus c. இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கான ரிசல்டன்ட் வேல்யூ. ரைட், இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். here the value of a, க்கு பதில் என்ன இருக்கா, a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கா, அதே மாதிரி x இருக்க வேண்டிய இடத்துல x minus 5 இருக்கா, x minus 5 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். therefore given integral I is equal to x by 2, x க்கு பதிலா x minus 5 by 2 root of the given question இங்க இருக்கா, 1 minus x minus 5 the whole square right, plus is plus a square by 2, a உடைய வேல்யூ 1 அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் by 2 sin inverse of x-க்கு பதிலா x minus 5 by a உடைய வேல்யூ 1 plus c. ஃபைனல் ரிசல்ட்டை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். therefore I is equal to x minus 5 by 2 root of the given question. இதுவும் given question, இந்த given question இங்கே இருக்கா, 6 minus x into x minus 4 plus 1 square by 2 is 1 by 2 தான்
sin inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டினாமினேட்டர் 1 இருக்கு, அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எழுதிடலாம் பிளஸ் சி. இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.